முரளி பண்ண எல்லா விஷயத்தையுமே வந்து தொடர்ந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கதால முரளி வந்து செம டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே ஆமாம் இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன், இப்போ என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுன்றீங்க எல்லாரும் அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் வந்து அபி மேலே அந்த ஆசையால் தான் அப்படி பண்ணேன். அபி எனக்கு இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அபி எனக்கு கொடுத்துருங்க, இப்போ எனக்கு எல்லாத்தையும் நிறுத்திட்டீங்க, நான் போயிடுறேன் அப்படின்றாரு. வாயை மூடுறா, என்ன பேச்சு பேசுகிற, நான் வேற ஒருத்தர் பொண்டாட்டிடா, எவ்வளோ தைரியம் வந்து அப்படி பேசுவேன் அப்படின்றாங்க. உடனே போலீஸ் வந்துடுறாங்க. சார் இவனை அரெஸ்ட் பண்ணுங்க, இவன் எவ்வளோ திருமுள் வேலைலாம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து போலீஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க. போலீஸ் வந்து எங்களுக்கு தெரியுங்க, நாங்கள் இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் சொல்லி அரெஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக என்ன பண்ணுறாரு, முரளி வந்து போலீஸோட அந்த பிஸ்டலை எடுத்து அவர் கையில் வச்சுக்கிறாரு. உடனே வந்து அந்த டைமில் கரெக்டாக ராகவ் வந்து வளைச்சி பிடிச்சிடுறாரு. ராகவ் வந்து இருக்கணும்னா நான் சொல்கிறபடி நீங்கள் எல்லோரும் கேட்கணும், நீ அபிச்செல்லம் நீ என் கூட தான் வரணும், நீ என் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லு, இப்போ சொல்லு, உன் மனசில் நான் இருக்கேன்ல சொல்லு அப்படின்னோடனே, என் மனசில் இன்றைக்கி இல்லை, என் மனசு ஃபுல்லாக ராகவ் தான் இருக்கார், தயவு செய்து ராகவை எங்கள் விட்டு ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக கதறி அழறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இப்படி ஆயிடுச்சே, அப்போது இப்போ வரைக்கும் என்னை விரும்பவே முடியாது, உன்னை நான் விரும்பலை, உன்னை நான் என்றைக்குமே விரும்பவும் மாட்டேன் அப்படின்றாங்க. முரளி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து அஞ்சலி வந்து அவங்களோட அந்த தாலியை கழட்டி முரளி மேலே வீசி எறிகிறாங்க. உனக்கு நீ உயிரோடு இருக்கும்போது தாலியை வந்து வீசி எரிஞ்சிட்டடா, இதுக்கப்புறம் எனக்கும் உனக்கும் கூட சம்மந்தம் இல்லைடா, எப்போ இன்னொரு பொண்ணை வந்து இந்த மாதிரி வந்து சித்திரவதை பண்ணுறியோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, முதல்ல இவனை பிடிச்சி உள்ளே போடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸை. போலீஸு என்னை வச்சு உள்ளே போட முடியுமா, நான் விட மாட்டேன்ல, ராகவ் வந்து என் கையில் இருக்க வரைக்கும் போலீஸ் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, இங்கே பாரபி சொன்னால் கேளபி வந்துடுறபி அப்படின்னு சொல்கிறாரு. வர முடியாதுடா, நான் உன்னை விரும்பலடா, நான் என் மனசு ஃபுல்லாக ராகவ் விட்டுடா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன்டா அப்படின்னா, நான் விட மாட்டேன் அபி, நான் விடவே மாட்டேன், என் வாழ்க்கையை தட்டி பறிச்சது ராகவை நான் சும்மாவே விட மாட்டேன், இவன் இருந்தால் தானே நீ மனசில் வந்து இவனை வச்சிருப்ப, இவன் இல்லைன்னா நீ என்ன தான் விரும்புவேன், எனக்கு நல்லா தெரியும், அதனால் இப்போவே இவனை மேலே அமைச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ஷூட் பண்ண போகிறாரு. அந்த டைமில் கரெக்டாக போலீஸ் வந்து அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, லாபகமாக பிடிக்க போகும்போது கரெக்டாக அவர் மேலே வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அப்படியே போய் சரிஞ்சு கழுவுறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே முரளி சொல்கிறாரு, இந்த ஜென்மம் இல்லை 7 ஜென்மனாலும் சரி அவன் அபி அடையாமல் விடவே மாட்டேன்றாரு. அட பாவி, இப்போ கூட நீ அடங்கலையா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் திட்டுறாங்க. அடுத்த உன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுற ஒவ்வொருத்தவனுக்கும் இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க எல்லாருமே. இங்கே வந்து முரளிக்கு நேர்ந்த கதியை பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து முரளியை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்பாடா துஷ்டம் ஒழிஞ்சா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அபி வந்து உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. ராகவ் எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னோடனே உடனே வந்து அவங்க அக்காவும் வந்து ராகவ் வந்து கட்டிக்கிறாங்க. டேய் ராகவ் உனக்கு ஒன்றும் இல்லைடா, அந்த பாவி உனக்கு ஏதாவது செஞ்சுட்டானாடா, அக்கா உன் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சுக்கா அப்படின்னோடனே, டேய் என் வாழ்க்கை இப்போ தானே நல்லா இருக்குது, அந்த பாவிக்கிட்ட மாட்டி என் வாழ்க்கை போக பார்த்துதுடா, ஆனால் உண்மையிலேயே நீங்கள் எல்லோரும் தானே என் வாழ்க்கையை காப்பாற்றிட்டீங்க, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா, நான் சந்தோஷமாக என் குழந்தை கூட வாழ்வேண்டா, இனிமேட்டு என் குழந்தைக்கு எதிரி இல்லைடா அப்படின்னோடனே, என்ன பார்த்துட்ருக்க, மரியாதை இந்த வீட்டு கிளம்பி. சுந்தரியோட வீட்டுக்கார சுந்தரி சொல்கிறார். சுந்தரி வந்து அழறாங்க. ப்ளீஸுங்க என்னை மன்னிச்சிடுங்க, நான் இங்கே இருக்கேங்க, எனக்கு நீ எல்லாம் இங்கே இருக்க முடியாதுடி, என் பொண்ணை அந்த உலகத்தை விட்டு அனுப்ப பார்த்த, என் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ண, உன்னை எப்படி இங்கே வச்சுக்க முடியும், இங்கே அத்தை நீங்கள் சொல்லுங்கள் அத்தை, உங்களுக்கு தெரியும்ல குடும்பம் உடையக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்கல்ல, அதை சொன்னவ போய் சேர்ந்துட்டான்னு நினச்சிக்கோ, உன்னை மாதிரி ஆளெல்லாம் வீட்டில் வச்சுருந்தா எப்போ என்ன நடக்குமோ நினச்சி ஒவ்வொரு நாளும் பயந்துட்டு இருந்தான், மரியாதை வீட்டை விட்டு போயிடு, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல சுந்தரி, உன்னை கெஞ்சி கேட்குறேன் போயிடு அத்தை, நான் கண்டிப்பாக திருந்திட்டேன் அத்தை, ப்ளீஸ் அத்தை என்னை நம்புங்க அத்தை, இவ்வளோ நாள் தப்பாக புரிஞ்சுருந்த அத்தை, அதனால தான் நீ அது சொல்கிறா அப்படி சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாங்க. சரி நீ எல்லாம் ஒரு அம்மாவா, ஒரு அம்மானா குழந்தைங்கள பாவம் நினைக்கணும், உன்னையே சுற்றி சித்தின்னு இல்லாமல் அம்மான்னு தானே உன்னை நினச்சாரு ராகவ், ஆனால் ராகவ் நினச்சதுக்கு நீ ஏதாவது கொஞ்சம் கருணை காட்டியிருக்கலாம்ல, ராகவையே மேலே அமைச்சு பார்த்தியே மனுஷியா, நீ எல்லாம் மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னு வேறு வழி இல்லாமல் போகிறாங்க.